பிடியதன் உருவமை குளமுக்கு கரியொரு வடிகொடு தனதலை வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுப்புடைய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையை அருள் தரும் சிவகாமி சமேதா நடராஜமூர்த்தி திருவடியை வணங்கி அஷ்டசக்தி நிர்வாகத்திற்கும் கண்மநேகத்தில்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன். கடகம் கடந்த நிலை, கடகம் ஒரு உருவகப்படுத்திய நிலை, உதவி ஓடி ஓடி போய் செய்வது, பந்த பாசத்துக்கு என்னைக்குமே முக்கியத்துவம் கொடுப்பது, தேசப்பற்று, தாய் பற்று, தாய் நாட்டு பற்று, பக்திங்கிற ஒரு சொல்லுக்கு கடகத்துக்கு மிகவும் பொருத்தம் உண்டு. அப்படிப்பட்ட கடக ராசி ஒரு சிறப்பான ராசி. அஷ்டமத்து முடிஞ்சு கண்ணீர் வடிச்சு, இரத்த கண்ணீர் வடிச்சு, அசிங்கப்பட்டு கேவலப்பட்ட காலம்லாம் போய் புத்துயிர் பெற்ற பொன்னான 2026 ஆண்டு உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும், உன்னதமான உயர்வை கொடுக்கும், வெளிநாட்டு வாழ்க்கை கொடுக்கும், கேட்டரிங்கை கொடுக்கும், ஆலோசனை கொடுக்கும், அறிவை கொடுக்கும், ஆசிரியரை கொடுக்கும், சித்த மருத்துவத்தை கொடுக்கும், நீர் சம்பந்தப்பட்ட தொழில் அத்தனையும் கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும். ராசிக்கு கடக ராசிக்கு இல்லாத எதுக்குமே கடந்து போறது நன்று அப்படித்தான் இருக்கும். எல்லா தொல்லையும் கெட்டிக்காரத்தனத்தை கொடுக்கக்கூடிய முழுமையான ஆண்டு 2026 உங்களுக்கு தான். உங்க வீட்டுக்கு 12ல இருக்காரு. இப்ப கொஞ்சம் 1-1 இருந்து வந்துருவாரு. 1-1 இருந்து உங்க புத்தாண்டுல ஒரு 5 மாசம் தான் இருப்பாரு மிதனத்துல. அங்கிட்டு வந்துருவார் மே மாசம் வரும்போது உங்க வீட்டுல உச்ச குருவா வர்றாரு. உச்ச குரு, வர்க்கோத்தம குரு இல்ல, பரிவர்த்தன குரு இல்ல, ஆட்சி குரு இல்ல, உச்ச குருவா இருக்காரு. அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு? கடகத்துக்கு கடந்த காலம் கசப்பான காலம். 2026 மிக தேனினும் இனிய சுவையுள்ள இனிப்பான காலம். தேனினும் இனிய சுவையுள்ள இனிப்பான காலம் கடகத்துக்கு. உங்களுக்கு வேண்டிய தொழில் சொல்லியாச்சு. வெளிநாட்டு எந்த விபரீதமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நேரம் அஷ்டம திசையில கூட நீங்க எடுக்கல. விபரீதமான முடிவு இப்ப எடுக்க போறீங்களா? இல்ல. அப்ப என்ன செய்யணும்? தெளிவு. வெளிநாட்டு போயா காதல், மோதல், தாய் செய் நலன், மருத்துவம், உடல் ரீதி, உடம்பு ரீதி, எக்ஸசைஸ், ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு, கிரிக்கெட்டு. ஏன்னா யோகாதிபதி செவ்வாய் தான். கடகராசிக்காரன் சிம்மராசிக்காரன் ஸ்போர்ட்ஸுக்கு கண்டிப்பா போய் ஆகணும். ஒரு சந்தேகமே வேண்டாம், கேட்கவே வேண்டாம். நீங்க போகலாம். உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு மட்டும் 48 வயசு வரையும் செவ்வாய் திசை இருக்கணும். அப்ப 48 வயசு வரையும் செவ்வாய் திசை இருக்கணும்னா எந்த திசையில பிறக்கணும்? சுக்கர திசையில பிறக்கணும். அட்லீஸ்ட் கேதுலையாவது பிறக்கணும். கேது 7 வருஷம், சுக்கரன் 27. அப்ப 27 போக மீதி இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய். ராசியோ மேச ராசி, ராசியோ சிம்ம ராசி, லக்கணம் சிம்ம லக்கணம், இல்லைன்னா மேஷ லக்கணம், பிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி தசனபதி வரும். அப்படி வந்தா தான் அந்த அமைப்புக்கு சரியா வரும். இல்லைன்னா அவங்களுக்கு கீழே தான் நம்ம போய் வேலை செய்யணும். அதுல எந்த சந்தேகம். அதனால கண்டிப்பாக கடகராசிக்கு இந்த ஆண்டு ஒரு புனிதமான புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக மாறும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. கடகத்திற்கு 2026 ஆண்டு ஆக கண்டிப்பாக உங்களுக்கு 52% உண்டு. வடக்கு முகமுள்ள அம்மன் வழிபாடு, வாராகி வழிபாடு, குரு வழிபாடு சிறப்பை தரும்.